காஃபி சூப்பரா இருக்கு. நான் போடல. அதனாலதான் சொன்னேன். ஏய், குட் மார்னிங் ஏஜி. குட் மார்னிங். காஃபி சாப்பிடுறீங்களா? வேணாம், தேங்க்யூ. கிஷோரிங்க ரெடி ஆயிட்டு இருக்கேன் அஜய். கிஷோர், வா போலாம். என்ன கிஷோர் இன்னும் ரெடி ஆகல? நான் நேத்தே சொன்னேன்ல, அக்கவுண்ட்ஸ் கிளியரிங் இருக்கு, சீக்கிரம் போனோன்னு. ஏஜே அது வந்து என்ன வந்து போய் சீக்கிரம் ரெடி ஆக கிளம்பணும். என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? ஷாப்பிங் போகணும்னு சொன்னேன்ல. ஏஜி, நாங்க இன்னைக்கு ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங்கா? அதான் தீபாவளி முடிஞ்சிருச்சு, இப்போ என்ன ஷாப்பிங்? நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஷாப்பிங் போனதில்ல. அதான் ஹாசினி எங்க 2 பேரையும் ஷாப்பிங் போக சொன்னா. கிஷோர் ஷாப்பிங் போயிட்டு அப்போ அக்கவுண்ட்ஸ் வேலை யார் பாக்குறது? சித்ரா பாத்துப்பா. என்ன வளர்ற நீ? இல்லையே, என் வாய்ஸ் கிளியரா தானே இருந்துச்சு. வேணும்னா நான் மறுபடியும் சொல்லவா? நான் என்ன பேசுறேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? ஹேஜே, கிரிக்கெட்லயே தொடர்ந்து 10 மேட்ச் விளையாடுற விராட் கோலிக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்து நியூ பிளேயரை இறக்கி விடுறது இல்லையா? அந்த மாதிரி தான் கிஷோரும் மாயாவும் ஷாப்பிங் போட்டும், சித்ரா அக்கவுண்ட்ஸ் பார்க்கட்டும். ஹாசினி பேச்சு கேட்டிருந்தா எனக்கு பதிலாக இன்னொரு பிளேயரை விளையாட விட்டுட்டு நாமளும் ஜாலியாக வெளியே சுற்றிருக்கலாம். ஏய், உனக்கு அறிவு இருக்கா? பிசினஸ் என்ன உனக்கு விளையாட போச்சா? அக்கவுண்ட்ஸ் வேலை பார்க்க வேண்டிய கிஷோர் ஷாப்பிங் அனுப்பிச்சிட்டா, அப்போ கிச்சன் வேலை பார்க்க வேண்டிய சித்ரா அக்கவுண்ட்ஸ் வேலை பார்த்தா அப்போ பிசினஸ் நடக்குமா? என்ன அக்கவுண்ட்ஸ் பண்றது என்ன என்ன அப்பளம் பொறிக்கிற மாதிரியா? அக்கவுண்ட்ஸ் பத்தி சித்ராக்கு என்ன தெரியும்? சித்ராக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? MBA படிச்ச சித்ராவுக்கு அக்கவுண்ட்ஸ் தெரியாதுன்னா வெட்டனரி படிச்சவங்கள தான் அக்கவுண்ட்ஸ் பார்க்க விடுவீங்களா? யாரை எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒண்ணும் எனக்கு புத்தி சொல்லாத. அப்போ சித்ரா எப்பவுமே கிச்சன்ல தான் இருக்கணுமா? சித்ரா படிச்சது பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனா இல்ல கிச்சன் அட்மினிஸ்ட்ரேஷனா? பொம்பளைங்க கிச்சனுக்குள்ளேயே முடக்கி போட்டுட்டு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு கேக்குறேன். ஆம்பளைங்களோட புத்தி மாறவே மாறாது. ரெஸ்டாரண்ட்டுக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்ச உங்களுக்கு வீட்ல இருக்கிற லேடிஸ்க்கு என்ன தெரியும்னு யோசிக்க மாட்டீங்களா மிஸ்டர்? யூ ப்ளீஸ் ஷட் அப். நீங்க என்ன லேடிஸ் கிளப் மீட்டிங் போயிட்டு இருக்கா? சும்மா கண்டதை பேசி வீட்டுக்குள்ள பல ஒருத்த உண்டு பண்ணிக்கிட்டு. நான் எந்த கலவரமும் பண்ணலையே. வீட்ல இருக்கிற குழப்பத்தை தான் கிளியர் பண்றேன். சித்ராவோட திறமைக்கு என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்திருக்கீங்களா? இல்ல அவளோட ஆசைதான் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அத பத்தி என்னைக்காவது அவகிட்ட கேட்டிருப்பீங்களா நீங்க? இருங்க, இப்போ நான் கேக்குறேன். சித்ரா, உனக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அக்கவுண்ட்ஸ் பார்க்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? சித்ரா, ஐயோ ஐயோ, நான் இதுக்கு தானே இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் படிச்சதே அதுக்கு தானே. அது என்னோட ரொம்ப பெரிய ஆசையாச்சு. என் லைஃப் டைம் ஆசையே அதானே. ஏஜே, நான் ஒன்னு சொல்லட்டுமா? ஹாசினி கையில சாவியை கொடுத்துட்டு பூட்டை ஓபன் பண்றதுக்காக நீ அவ பின்னாடியே போனா எப்படி? ஏன் ஏஜே, ஒருத்தர் கையில பொறுப்பை கொடுத்துட்டு
இந்த டைம்க்குள்ள டார்கெட்டை முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு தள்ளி நிக்கிறதானே ஒரு லீடரோட வேலை. நீ ஒரு நல்ல லீடர்னு எனக்கு தெரியும். இந்த வீட்டை கவனிச்சுக்கன்னு ஹாசினி கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு அவ கையை கட்டி போட்டா எப்படி? நீ தானே வாக்கு கொடுத்த. இப்ப நீயே மாத்தி பேசுறது அச்சா நகிகே. ஹா நஹி. ஆமா, நான் தான் வாக்கு கொடுத்தேன். என் லீடர்ஷிப்ல அதுதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. அது தப்புன்னு நீயும் ஒரு நாள் உணர்வ. அது சரி. சார், வர்தன் சார், நீங்களாவது ஆபீஸ் வருவீங்களா என் கூட, இல்ல உங்களுக்கு ஷாப்பிங் அவுட்டிங் எங்காச்சும் போகணுமா? என்கிட்ட இருந்து சாவி வாங்கினவங்க உங்களுக்கு சாவி கொடுத்து ஆட வைக்கிறாங்களோன்னு தோணுது. உங்களோட பொறுப்பும் சித்ரா தான் பார்க்க போறாங்களா? சொல்லிடுங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட டாப் பேட்ஸ்மேனா இருக்கிற உங்களை ரிட்டையர் பண்ணிட்டு இன்னொரு பேட்ஸ்மேனுக்கு சான்ஸ் கொடுப்பேன். என்ன சொல்றீங்க? இந்த வீட்ல யார் மாறினாலும் நாங்க மாற மாட்டோம். எங்க திறமையை யாரும் கட்டி போடல. எங்களுக்கு புதுசா ஞானோதயமும் வரல. தலையில ஒன்னும் கொம்பும் முளைக்கல. நேத்து முளைச்ச காலம் எங்க மொத்த பசியும் தீர்க்கும்னு நான் நம்பல. வரதன் உங்களோட ஆபீஸ்க்கு வருவாரு. வரதன், ஆபீஸ்க்கு போங்க. இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க, சீக்கிரமா தெரிஞ்சிடுவாங்க. வரலன்னு சொல்ற அளவுக்கு இன்னும் எனக்கு தைரியம் வரல ஏஜி. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு வரேன். இதோ இப்ப கிளம்புறேன். ஏஜி, நீங்க ஆபீஸ் கிளம்புறீங்களே, நாங்களும் அப்படியே ஷாப்பிங் கிளம்புறோம். ஹாசினி, நாங்க வெளியே தான் போறோம். உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? எனக்கு எதுக்கு? நீங்க ஷாப்பிங் போயிட்டு சினிமா போயிட்டு வரும்போது ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல ஏதாவது பார்சல் வாங்கிட்டு வாங்க. ஓகே. என்ன எங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க போய் கிளம்பலாம். வாங்க. வரோம். ஏஜே 2 மினிட்ஸ் ஏஜே, நானும் ரெடி ஆயிட்டு உங்களோட வந்துடுறேன். ஐயோ, நானும் ஆபீஸ் கிளம்ப போறேன். கரெக்ட் டைமுக்கு போகணும். எவ்வளவு அக்கவுண்ட்ஸ் கிளியர் பண்ணணுமோ தெரியலையே. அக்கவுண்ட்ஸ் கிளியர் பண்றேன்னு சொல்லி பிசினஸ் கிளியர் பண்ணாம இருந்தா போதும். ஜெயமா, சொல்லுமா. என்ன எல்லாரும் முறைச்சிட்டு போறாங்க? என்னோட முடிவு சரிதானே? கரெக்டான ரூட்ல தான் போறேனா? உனக்கு என்னம்மா குறைச்சல்? நீ போறது எல்லாமே சரியான பாதை தான். சாவிய வாங்கிட்டு சும்மா இருக்க முடியாதே. தப்பானதை லாக் பண்ணணும், சரியானதை ஓபன் பண்ணணும். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நல்ல லீடரா இருந்தா முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது. நீயும் என்னோட ஏஜே மாதிரி நல்ல லீடரா வருவ. ஆல் தி பெஸ்ட். டீகே. வர்தா, கிளைண்ட் கிட்ட பேசியாச்சுல்ல, வந்துருவாங்கல்ல கரெக்ட் டைம்ல? எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஏஜி, கரெக்டா வந்துருவாங்க. என்ன நீங்களா? நாங்களேதான். என்ன இது? இது காரு. என்ன காமெடியா? கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு கொஞ்சம் தனியா சிரிச்சிட்டு வரட்டுமா? தனியா போய் சிரிச்சா உங்களை லூசுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க இங்கே சிரிங்க. இப்போ எதுக்கு வண்டியில ஏறினீங்க? நாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். நாங்க கோவிலுக்கு போறோம். இந்த வண்டி அங்கெல்லாம் போகாது. இது என்ன கோவை எக்ஸ்பிரஸ் ட்ரெயினா? நேரா கோயம்புத்தூருக்கு தான் போகும்னு சொல்றதுக்கு நாம திருப்புனா கார் எங்க வேணா திரும்ப போகுது. எங்களை கோவில்ல டிராப் பண்ணு அப்படின்னு நாங்க சொல்லல. அப்புறம் நீயும் தான் கோவிலுக்கு வர. அம்மா, எனக்கு டைம் இல்லம்மா. போகும்போது மளிகை கடையில வாங்கிக்கலாம்.
இல்ல ஜெயமா? ஆ ஆ ஆமா ஆமா, ஒரு ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கலாம். அம்மா நீ போமா. क्या என்ன முறைக்கிற? சும்மா முறைக்காத. நீ கோவிலுக்கு வர ஆத்தா ஹே, அவ்வளவுதான். விடு, தூக்கு வண்டி தூக்கு. இதெல்லாம் ஓ வேலையா? இது பெரிய பழனி மலை தங்க தேரு. நீங்க ஒரு முருகன், உங்க கூட வர ஆசைப்படுற நான் தேவான. அட போங்க பாஸ். இந்த எல்லா புண்ணியமும் ஜெயமாக்கு தான் சொந்தம். உங்க முறப்பெல்லாம் அங்க காட்டுங்க. ஆமா ஏஜே, இதுக்கும் ஹாசினிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் தான் சொன்னேன். சாமி கிட்ட எனக்கு ஒரு முக்கியமான வேண்டுதல் இருக்குப்பா. வருதா, நீ வேற ஒரு வண்டி பிடிச்சு கோயிலுக்கு போ. நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போறேன். பயப்படாதீங்க, அவரு மாத்தி சொல்லிட்டாரு. நான் தெளிவா சொல்றேன். நீங்க கோயிலுக்கு வராததுனால ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, அவரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராததுனால கோயிலுக்கு வராரு. உனக்கு ஏதாவது புரிஞ்சதா? எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. நான் தான் பைத்தியக்காரன். பாவம். கல்யாணம் ஆனதுல இருந்து எல்லா கோயிலும் ஏறி இறங்கியாச்சு. இன்னுமா உன்னோட வேண்டுதல் எல்லாம் முடியல? அப்படி ஒண்ணும் வேண்டுதல் நிறைவேறின மாதிரி தெரியலையே. அதான் இன்னைக்கு ஸ்ட்ராங்கா வேண்டிக்க போறேன். அதான் நீ வேண்டிக்க போறல, அப்ப எதுக்கு இந்த வேஸ்ட் கூட்டிட்டு போற? எந்த கோயிலுக்கு போனாலும் இதுக்கு புத்தி வர போறது இல்ல. ஹலோ புத்தி சிகாமணி, உங்க காதுல நிறைஞ்சு வழியிற மூலையை எனக்கும் கொஞ்சம் கொடுங்க, நானும் கொஞ்சம் நிரப்பிக்கிறேன். உனக்கு புத்தி இல்லைன்னு ஒத்துக்கிட்டா போதும். உங்க பக்கத்துல உட்காந்தா இருக்கிற மூளை கூட ஏதாவது ஒரு மூளைக்கு போய் ஒளிஞ்சுக்கும். உனக்கு கொடுத்தா மட்டும் என்ன பண்ணிடுவேன்? பெரிய சாதனை பண்ணிடுவேன். நீ நோபல் பிரைஸ் வாங்கிடுவியா? மூளையை வச்சுக்கிட்டு பண்றது. நிம்மதியா கோயிலுக்கு போக விடுறீங்களா? பேச ஆரம்பிச்சுட்டா வாய் கிழியுது ரெண்டு பேருக்கும். வண்டி எடு. அம்மா, அவ பக்கத்துல உட்கார்ந்தா சும்மா பேட் வைப்ரேஷன் உடம்புக்கு ஒத்துக்காது. முன்னாடி வந்து என் பக்கத்துல நீ உட்காரு. நான் போக மாட்டேன், நீ போ. இப்போ இன்னும் பேச்சு கொடுத்துக்கிட்டே இரு. நோ 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 நோ. சீக்கிரம் வா. நோ. போ, இறங்கு. போலாமா? பேட் வைப்ரேஷன் ஏன் பக்கத்துல வந்து ஏன் உட்கார்ந்து இருக்க? உன்னதானே முன்னாடி வந்து உட்கார சொன்னேன். கார்ல போகும்போது முன் சீட்ல புருஷனும் பொண்டாட்டியும் தான் உட்காரணும். அதான் ஹாசினி உட்கார சொன்னேன். அது எந்த சோழர் கல்வெட்டுலமா எழுதி இருக்கு? இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்டிங். என்ன லேட்டஸ்ட்? ஆமா, சாஸ்திரத்துல இருக்குப்பா. என்ன சாஸ்திரம்? கார் சாஸ்திரம். காரு நீ வேணும்னா இந்த காரை தயாரிக்கிறாங்கல்ல, அந்த கம்பெனிக்கு போன் பண்ணி கேளு, அவங்க சொல்லுவாங்க. திருத்தவே முடியாது. ஐய, ஏன் இப்படி கார் சைலண்டாவே போகுது? கோயிலுக்கு போகும்போது கலகலகலன்னு ஹாப்பியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா போக வேண்டாமா? இப்படியே போனோம்னு வச்சுக்கோங்க, வரம் கொடுக்கிற சாமி கூட கொட்டாவி விட்டு தூங்கிரும் போல இருக்கு. என்ன ஜெயமா பண்றது? கடவுளை பாக்குறதுக்கு சாத்தானோட வண்டியில ஏறிட்டோமே. ஏதாவது சத்தம் போட்டா புறாண்டிருமோன்னு பயமா இருக்கு. நான் உனக்கு சாத்தானா? நீ அதை விட கொடூரமான ஒரு சாத்தான் நீ. சாத்தா நீயா? என்னது இது புதுசா இருக்கு? அப்படின்னா சாத்தானுக்கு லேடிஸ் நேம் சாத்தானியா. உங்க பையன் கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ ஹிட்லருக்கு லேடிஸ் நேம் ஹிட்லரியா? ஏய், வாய் மூடு. நீ என்னைய வாய் மூட சொல்ற? இல்லம்மா, உன்ன சொல்லுவேனா? இந்த லூசதா சொன்ன. பாத்தீங்களா ஜெயமா, இதுக்குதான் அமைதியா வந்தேன். சாத்தா வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. நீதான் சாத்தா, நீ பிசாசு. நீதான் பிசாசு. நீ பேய். நீதான் பேய்.
நீ லூஸ், நீ ஒரு காட்ஸில்லா, நீ மென்டல், நீ ஒரு லூசு பைத்தியம், நீ மென்டல் பிசாஸ், நீ தான் எருமை மாடு. நீ ஆனபெல் பொம்மை. क्या है அடடா, ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா சந்தையில ரேடியோ வச்ச மாதிரி தான். ரேடியோ தான் ஞாபகம் வருது. இது பாடுமா? இல்ல, பிரபுதேவ மாதிரி டான்ஸ் ஆடும். எதுக்கு இப்ப எல்லாத்துக்கும் ஒப்பாரி வைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க. ஏய், நீ பாட்டை போட்ட உன்னை வெளியே தூக்கி போட்டுருவேன். ஏமா ஹாசினி, இது ஏமா நீ அவங்கிட்ட கேக்குற? உனக்கு என்ன கை இல்லையா? ஆமா, எனக்கு தான் கை இருக்கு. விட்டதடா. சட்டி சுட்டதடாவா? சிச்சுவேஷன் சாங்கா? ஐயோ, நிஜமாவே புத்தி கெட்டுடுச்சு. ஏய், ச்சே. ஏய், ஏய், விடு. ஏய், ஏய், லூஸ். அழுதுருவாங்க. சாக்கு கிடைச்சா உங்க குட்டி கண்ணை வச்சு குறுக்குறுன்னு பாப்பீங்களே. கைடுங்க. ஏய், என்னடா இழுவ? மேட்ருக்கு வாடா. அட குறுக்க வந்ததம்மா, குறுக்க வந்த தெய்வம் என் கூட உட்காந்துருக்குமா. பால ஊத்துடா, குள்ள ஊத்துடா, வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டு சூழ ஏத்துடா. ஆரம்பிச்சிட்டேன். வெட்டு ஒண்ணுடா, துண்டு ரெண்டுடா, வெட்டி வச்ச தேங்காயில பூஜை பண்ணுடா. கூட ஆடுவம்மா. சூப்பர் போ. என்ன இன்னைக்கு சிரிப்பு பலமா இருக்கு? ம், அப்படி என்ன ஒரு சந்தோஷம்? காணாததை கண்டுட்டீங்களா இல்ல பார்க்காததை பார்க்க போறீங்களா? என்ன சித்ரா, ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டை உலகத்திலேயே நம்பர் 1 மாத்திடுவியா? இல்ல ஒரே நாள்ல பிசினஸ் உமனா மாறிடுவியா? மாயா, நீ ஆஃப்டர்நூன் ஷாப்பிங் தானே போக போற? என்னவோ வேர்ல்ட் டூர் போய் நயாகரா ஃபால்ஸையும் ஈஃபில் டவரையும் பார்க்க போற மாதிரி ஒரே பூரிப்பா இருக்க. ஏங்க இப்ப இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன, நான் இப்ப ஷாப்பிங் போறது கேன்சல் ஆனா உங்களுக்கு குளு குளுன்னு இருக்குமா? இல்ல நீங்க தான் எங்களை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிருவீங்களா? பக்கத்துல இருக்கிற மளிகை கடைக்கே போக விட மாட்டீங்க. இதுல வேர்ல்ட் டூர் வேற எங்க போறது? இந்த வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே உருண்டுகிட்டு கிடந்தோம். ஏதோ ஹாசினியோட தயவால வெளியில போக போறோம். அதான் உங்களுக்கு பொறுக்கலையா? ஓஹோ, உங்க மனசுக்குள்ள ஹாசினி மேடத்துக்கு கோவில் கட்டிட்டீங்க போல இருக்கு. பார்த்தா கசக்குற அந்த ஹாசினி இன்னைக்கு உங்களுக்கு இனிக்கிறாளா? இனிக்குதோ புளிக்குதோ, அவ தானே எங்களுக்காக ஏஜே கிட்ட பேசினா. சரி, உங்களால ஏஜே கிட்ட சொல்லி என்னையும் கிஷோரையும் ஷாப்பிங் அனுப்ப முடியுமா? நான் படிச்ச மேனேஜ்மெண்ட் படிப்புக்கு வீட்டை பால் கறக்க கூட பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணப்ப அந்த ஹாசினி புண்ணியத்தால ஒரே நல்ல ஆபீஸ் அக்கவுண்ட் பார்க்க போறேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? நான் ஆபீஸ் போறதுக்கு நீங்க ஏன் தீயில போட்ட புழு மாதிரி துடிக்கிறீங்க? ஆமா, நான் இப்போ உங்களுக்கு வெறும் ஒரு புழுதான்.
அந்த ஹாசினி போடுறது நாடகம்னு தெரியாம 2 பேரும் நல்லா நடிக்கிறீங்க. உங்களுக்கு சொந்த அறிவே இல்லையா? எங்களுக்கு இல்லக்கா, ஆனா உங்களுக்கு அறிவு இருக்குல்ல, அத வச்சு இத்தனை நாளா எங்களுக்கு என்ன நல்லது பண்ணீங்க? எங்களை ஏதோ அசிஸ்டன்ட் மாதிரி தானே நடத்துனீங்க. சாவி கைக்கு வந்த ஒரே நாள்ல அந்த ஹாசினி எங்க ஆசையெல்லாம் தீர்த்து வைக்க போறா. நீங்க இதையெல்லாம் பாராட்ட மாட்டீங்க, ஏன்னா உங்களுக்கு ஈகோ. உங்களால முடியாதத அவ செய்றா, அதுக்கு எங்க மேல எரிஞ்சு விழுந்தா என்ன நியாயம்? உங்களுக்கு ஆமா சாமி போட்டு எங்களுக்கு எந்த பிரயோஜனமுமே இல்ல. சூப்பர். அந்த ஹாசினி கிட்ட இருக்கிறது வீட்டு சாவி மட்டும்தான் நினைச்சேன். ஆனா இந்த 2 பொம்மைங்களையும் ஆட வைக்கிற கீன்னு இப்பதான் புரிஞ்சுது. ஆடுங்க ஆடுங்க, நல்லா ஆடுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஆடுவீங்கன்னு நானும் பாக்குறேன். உங்க சந்தோஷம் எல்லாம் ஒரு நாளைக்கு ஆட்டம் கண்டு என்கிட்ட ஓடி வந்து நீங்க சொன்னது சரிதான்னு சரண்டர் ஆகல, என் பேரு அர்ச்சனா இல்ல.